வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வண்ணங்களை பயன்படுத்தி எண்ணங்களை சீர் செய்யவும் உடல் நலத்தை மேம்படுத்தவும் முடியும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், வண்ண சிகிச்சை முறை குரோமோதெரபி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வண்ணங்களை பயன்படுத்தி சில நோய்களை குணப்படுத்தலாம் என்று நம்பப்படுகிறது. வண்ண சிகிச்சை அல்லது குரோமோதெரபி என ஆரம்பித்து இன்று அது பற்றி மருத்துவ ஆராய்ச்சிகள் நடக்கின்றன. வானவில்லில் தெரியும் நிறங்களைத்தான் இந்த சிகிச்சைக்கு பயன்படுத்துகின்றனர். சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, ஊதா, இண்டிகோ, இந்த ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு தன்மை இருப்பதாக கண்டுபிடித்து இருக்கின்றனர். சிவப்பு நிறம் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தவும், உடலில் சேரும் கெட்ட கொழுப்புகளை நீக்கவும் மற்றும் உடல் பருமனாக இருப்பவர்கள் உடல் எடையை குறைக்கவும் இந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்தலாம். மேலும் சுறுசுறுப்பாக செயல்பட இந்நிறம் உதவுகிறது. நீல நிறம் இது மனதை அமைதிப்படுத்த உதவுகிறது. மெலிந்த உடல் உள்ளவர்கள் இந்த நிறத்தை பயன்படுத்தினால் உடல் எடை கூடும் என்று நம்பப்படுகிறது. தூக்கமின்மைக்கும் தீர்வாக அமையும். மஞ்சள் நிறம் இது உடல் மற்றும் மனம் தெளிவடையவும் உதவும். குழப்பம் நீங்கி நல்ல சிந்தனைக்கும் உடல் புத்துணர்ச்சிக்கும் இந்த நிறம் உதவியாக இருக்கும். பெருங்குடல் சீராக வேலை செய்யவும் இந்த நிறம் உதவும். ஆரஞ்சு நிறம் மந்தமான தன்மையுடன் இருந்தால் இந்த நிறத்தை பயன்படுத்தி உடலை மீண்டும் துடிப்பான நிலைக்கு கொண்டு வரலாம். மந்தம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு இந்த நிறம் தீர்வாக பயன்படுத்தப்படுகிறது. பச்சை நிறம் இது உடலில் இருக்கும் வலிகளை நீக்க பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த நிறம் மூட்டு, எலும்பு சம்பந்தமான நோய்கள் குணமாக பயன்படுத்தப்படுகிறது. தலைவலிக்கு சிறந்த நிவாரணியாகவும் இருக்கிறது. ஊதா நிறம் மனச்சோர்வு நீங்க, மன அழுத்தம் குறைய மற்றும் மனநலம் சார்ந்த அனைத்து நோய்களுக்கும் இந்த நிறம் பயன்படுத்தப்படுகிறது. இண்டிகோ நிறம் மனதை அமைதிப்படுத்தவும் உடலை இயங்க வைக்கவும் இந்த நிறம் பயன்படுகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. முந்தைய வீடியோக்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க.